பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 8. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். தேவனுடைய கிருபை என்பது அவருடைய அளவில்லாத இரக்கத்தை குறிக்கிறது. தேவனுடைய கிருபை என்பது தகுதியில்லாத கொடுக்கப்படுகிற ஈவு என்று சொல்லப்படுகிறது. கிருபை என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கானது மாத்திரமல்ல, எல்லா மக்களுக்காகவும் தேவன் சமமாய் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்பது தான் கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக நாம் ரட்சிக்கப்படுவது நம்முடைய கிரியை அல்ல, தேவனுடைய கிருபை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே கர்த்தருடைய வார்த்தையை சொல்வது, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்போ தேவனுடைய கிருபை எல்லா மனிதர்களுக்குள்ளும் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தாலும், பொய்யான மாயை, பொய் என்பதே ஒரு மாயை தான். அந்த பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிற ஜனங்கள் தங்களுக்காக வரவேண்டிய கிருபையை போக்கடிக்கிறார்கள். வேறு உலகத்தின் காரியத்திற்காக கிருபை வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்கள். வேறு உலகத்தின் செல்வத்திற்காக கிருபை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்குகிறார்கள். அல்லது அநித்தியமான பாவ சந்தோஷத்திற்காக நித்தியமான இரக்கத்தை, நித்தியமான கிருபையை இழந்து போகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் எல்லார் மேலும் கிருபை வைத்திருக்கிறார். விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ விசுவாசம் என்பது மனிதனுக்குள்ளே வருவது, கிருபை என்பது தேவன் இலவசமாய் கொடுக்கிறது. ஒரு மனுஷன் விசுவாசத்துக்குள்ளே வராததுக்கு என்ன காரணம்னு சொன்னால், பொய்யான மாயை, உலகத்தின் இச்சை, பொய்யான காரியங்கள், பிசாசுடைய வஞ்சனைகள், உலகத்தின் அசுத்தமான காரியங்கள், இவைகள் எல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம், தேவனுடைய விசுவாசம் வருவதற்கு எதிராக செயல்படுகிற காரணத்தினால அவன் விசுவாசத்தை விட்டு விலகி இருக்கிறான். ஆகவே அவனால் தேவனுடைய கிருபைக்குள்ளே வர முடியாமல் போய்விடுகிறது. கிருபை என்பது ஒரு பாதுகாப்பின் கூடாரம், கிருபை என்பது ஒரு பாதுகாப்பின் நிழல், கிருபை என்பது ஒரு பாதுகாப்பின் பெட்டகமாக இருக்கிறது. ஆகவே அந்த கிருபைக்குள்ளே மனிதர்கள் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் இவர்கள் வரக்கூடாதபடிக்கு அவிசுவாசமும் உலகமும், உலகத்தின் இச்சைகளும், ஆசாபாசங்களும், பண ஆசைகளும், ஜாதி வெறிகளும், மத வெறிகளும், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் மனுஷனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அவன் தேவனிடத்தில் வருவதற்கு தயங்குகிறான். கிருபையை போக்கடிக்கிறான். இலவசமாய் கொடுக்கப்பட்ட கிருபையை அவன் போக்கடிக்கிறதை பார்க்கிறோம். தேவன் கொடுக்கிற கிருபை மாத்திரம், ஒருவேளை பணத்துக்கு கிருபை அப்படின்னு சொல்லியிருந்தால் ஜனங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். இன்றைக்கி காசு கொடுத்து வாங்குகிற பொருளுக்கு மதிப்பு சொல்லுவாங்க. ஆனால் காசு இல்லாமல் இலவசமாக கொடுக்குற பொழுது அதுக்கு மக்களுக்கு மதிப்பு தெரியாது. ஆகவே ஒருவேளை காசு கொடுத்து ஒரு ஒரு கசப்பான பொருளை வாங்கினாலும் பத்திரமா வச்சுக்குவாங்க. ஆனால் காசு இல்லாமல் ஒரு இனிப்பான ஒரு சக்தியான ஒரு பொருளை கொடுக்குற பொழுது, காசு இல்லாமல் கொடுக்கும்போது அதை கீழே போட்டு மிதிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அது பணம் இல்லாதது, மதிப்பு இல்லாமல் என்று அர்த்தமாகிவிடுகிறது. இங்கே மனிதன் நினைக்கிறது என்ன? கிருபை என்பது பணம் இல்லாதது, ஆகவே அதுக்கு மதிப்பு இல்லை. ரட்சிப்பு என்பது பணம் இல்லாதது, ஆகவே அதுக்கு மதிப்பு இல்லை என்கிற நிலைமையில் மனிதர்களை யோசிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே கிருபை என்பது தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சிலாக்கியம். அந்த கிருபையை போக்கடிக்காமல், கிருபையை வீணாக அதை கழிக்காமல், கிருபையை தள்ளிவிடாமல், அந்த கிருபையை நாம் ஏற்றுக்கொள்வதும் நேசிப்பதும் கிருபையை பற்றிக்கொள்வதும் தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் கிருபை நினைத்து ஆண்டவரிடத்தை சந்தோஷப்பட வேண்டும். அநேக நேரத்தில் நாம் கிருபை விட்டு விலகி போகிற ஒரு சூழ்நிலை உண்டாகிவிடுகிறது. கிருபை ஆண்டு அநேகமாக நமக்கு தருணத்தை கொடுக்கிறார். ஒரு தவறு செய்யும் பொழுது இன்னொரு தருணம் உண்டாகிறது, இன்னொரு தருணம், 3, 4, 5, 10, 20 என்று சொல்லி தேவன் தருணங்களை ஏற்படுத்துகிறார், வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் மனிதனும் அந்த வாய்ப்பை தவறாய் பயன்படுத்தி அவன் பாவம் செய்வதற்கு தனக்கு தகுந்தவாறு, தனக்கு ஏற்றவாறு அவன் அதை பயன்படுத்தி கொண்டு கிருபையை போக்கெடுத்து விடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கிருபை மிக முக்கியமானது, அது தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. ஆக நம் கிருபை பாதுகாத்து கொள்வோம், கிருபைக்குள்ளே நாம் நடக்க பழகி கொள்ளுவோம். அநேகரை தேவனுடைய கிருபையில் நாம் சேர்க்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய கிருபை என்பது நித்தியமானது, தேவனுடைய கிருபை என்பது எல்லோருக்குமானது. ஆனால் யார் விசுவாசத்தோடு வருகிறார்களோ அவர்களுக்கு தான் கிருபை வேலை செய்யும். விசுவாசம் இல்லாமல் வருகிறவர்களுக்கு யாருக்கும் கிருபை வேலை செய்யாது. ஆகவே அநேகருக்குள்ள விசுவாசத்தை தூண்டுவோம்,
தேவனுடைய அன்பை தூண்டுவோம். அவர்களுக்குள்ள கிருபை வந்து ரட்சிக்கப்படுவார்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கிருபையை, ரட்சிப்பை எல்லோருக்கும் இலவசமாக வைத்திருக்கிறீர். அதை மக்கள் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்யும். இந்த கருத்தில் தாத்துவம் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். You will be succeeded.